தமிழ் கூத்து என்ற இரு கூத்து வகைகள் இருந்தன. தமிழ் கூத்து ஆடலும் பாடலும் நிறைந்தது. ஆரிய கூத்து வசனத்தால் அமைந்தது. இதுவே தற்கால நாடக மரபாக மாற்றமடைந்தது. சோழ பேரரசு ஈழத்தில் கொடிநாட்டிய காலத்தில் இக்கலை வடிவங்கள் ஈழத்துக்கு வந்தன. இன்று ஈழத்தமிழர்களின் இளம் தலைமுறையினர் இவ்நாடக கலை வடிவத்தை கத்தார் வரை எடுத்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இடம்பெற இருப்பது பொன்னம்பலம் நாடக சபாவினர் பெருமையுடன் வழங்கும் மணியண்ண ராய்ட் மழலைகள் நாடகம். இலங்கை தமிழன் KS பாலச்சந்திரன் அவர்களின் நடிப்பில் முதன்முறையாக 1974 யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழராட்சி மாநாட்டின் போது மேடையேற்றப்பட்ட அனைவரும் அறிந்த அன்னை ராய்ட் நாடகத்தின் ஒளிப்பதிவுகளோடு கத்தாரிலும் மணியண்ண ராய்ட் என்கின்ற நாமத்தோடு 6 வயசுக்குட்பட்ட மழலைகள் கொஞ்ச தமிழில் அபார திறமையுடன் அற்புதமான நடிப்பில் புதிதாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்று பார்ப்போமா? அனைவரும் தயாரா? எங்கே உங்கள் கரகோஷங்கள் எங்கள் மழலைகளுக்காக? இது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பஸ் வண்டி பாருங்க. இந்த பஸ் வண்டியை இயக்க டிரைவர் மணியனையும் கண்டக்டர் குருசாமியும் பாடுற பாட்டை பாருங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாய் வரைக்கும் சொல்லுறார். இந்த பஸ்ஸில் நடக்கிற விஷயங்களை பாருங்க. பாருங்க, பாட்டு ரசிங்க. நெல்லடி அடிப்பேரி யாவெல்லாம் தூத்து நீர்வெளி கோப்பாயா காலம் இல்லாமல் அண்ணா கொஞ்சம் பின்னாடி அடிச்சு விடுங்க. அண்ணராய் அவசரப்படாதீங்கோ, எல்லாரையும் மேத்தி கொண்டு தான் போவேன், ஒருத்தனையும் விட்டுட்டு போக மாட்டேன். தம்பி அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழையிரு, கொஞ்சம் மிஞ்சால வேறுமே. நீரை அக்கா தங்கச்சியோட கூட பிறக்க இல்லை, நீரனும் சரியான ஹோட்டல்ல சாப்பிட இல்லை, பொருளோட கொஞ்சம் மிஞ்சால இருக்கணும் இல்லை ஆச்சு. பொடி எனக்கு எத்தனை வயசு? 25 வயசு இருக்கும். ஃபுட்பால் விளையாடுற வயசுல இடுப்பில் வச்சுக்கொண்டு நேரி முருகிய நிற்கிறேன். டிக்கெட் எடுக்க விட மாட்டேன், பயமோ ரக்கி விட நான் படிக்கனே. ஜன்னலுக்குள்ளார எறியும் கொல்லி கட்டி இல்லையா? நான் உண்மையை எறிஞ்சு போட்டு போடுவேன் ஜன்னலுக்குள்ளார. ஒரு தரம் ஃபுட்பால்ல நிக்க கூடாது, எல்லாரும் உள்ளிக்கு வருங்க அல்லாடா ரங்க வேணும். ஒரு தரம் ஃபுட்பால்ல நிக்க விட மாட்டேன். இன்றைக்கு செய்த உடுவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலடிடு. தானோர் உடுவியும் செய்ய திருக்கவும் பிறத்தனக்கு செய்த உடுவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது. உங்கள் உதவிக்கு நன்றி.
பத்திரமா நிக்க விழாது. ஏதோ தூண் பிடிச்ச மாதிரி இறுக்கி பிடிச்சோன்னு நிக்கிறீர். தம்பி முன்னால இருக்கிற ஐயாவோட கோபமே ஒட்ட பேப்பர் தள்ளி முன்னுக்கு கிட்ட கிட்ட நில்லுங்க. உங்களோட மிச்ச காஜில என்ன செல் அடிச்சு விழுந்து என் வீடு திருப்பி கட்ட போறேன். பொறுமை ஒரு 5 மிச்ச காஜுக்கு அண்ணி ஆண்டு கொண்டிருக்கிறேன். செய்துதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரித பயனை கருதாதவர் செய்துதவி இந்நன்மையினை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட அளவினால் மக பெரிதாகும் என நான் நன்கு அறிவேன். நன்றி. ரங்குறதுக்கு 6 தரம் மணி அடிக்கிறீர்கள். டாங் 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 6 தரம் அடிச்சால் பஸ் நிக்காது. காணும் நண்டு நண்டு போ கண்டறியாத மீசோட முடிச்சிரு. அண்ணி எடுங்க. தம்பி கொஞ்சம் மறைக்கு நில்லுங்கோவன். எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு போங்கோவன். உங்களை சொன்ன பாருங்க, இந்த உலகத்துல எல்லாரும் முன்னுக்கு போகணும்னு நினைக்கிற ஒரே ஒரு சீவன் நான் தான். படைப்பில்
தம்பி அங்கே ஒரு ஒட்டகச்சிவிங்க இங்கே ஒரு ஒட்டகம் ஏன் காணும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழையிறாங்க நீங்கள் அக்கா தங்கச்சியோட ஊடப்புறா கேள்வி பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழைஞ்சு கொண்டுதான் கையை நட்டுறீ ஒட்டகச்சிவிங்க மாதிரி இங்கே இறக்கினே இல்லை தினே துணை நன்றி செய்யணும் பனை துணியால் கொள்வ பயன் தெரிவாள் நன்றி என்ன தம்பி ஜன்னலுக்குள்ளால எட்டி பாக்குறீங்க மினி வேனில போக போறீரோ ரங்கி அதுல போய் ஏறு பண்றேன் ஜன்னலுக்குள்ளால தலையை நீட்டுறீர் பக்கத்தால போற லோரி தலையே இல்லை கொண்டு போக போகுது அப்புறம் நாங்கள் உம்மோட வந்து கோட்டில நிக்க வேணும் கொஞ்சம் முள்ளுக்கு இறக்கி தலையை வச்சுக்கொண்டு நில்லுவேன் கொஞ்ச நேரம் அஜ்வேலி அண்ணா ஹோல்ட் ஆன் இங்க இந்த வாழைக்குறை இதுல ஏதாவது பின்னால வரும் பஸ் வருது எடுனே பின்னால வரும் பஸ் வருது எடு அண்ணன் அண்ணன் வாங்க வாங்க அவர் 2 ஆளா வார 2 ஆள் என்றால் உங்களுக்கு என்னென்ன விலங்கு தானே ஒரேன் பாலி பாவிச்சு போட்டு வா அண்ணன் வாங்க என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னென்று கொன்ற மகற்கு எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு ஈவு இல்லை அதனால் உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன் நன்றி புத்தூர் ஆஸ்பத்திரி கவனம் கவனம் தடக்கி விழுந்து 2 நாள் கூட படுக்க போறேன் கவனம் இறங்கண்ண அண்ணே எடுங்க அண்ணே அண்ணா ரைட் யாழ்ப்பாணம் வந்ததுன்னு தெரியல நான் கழிச்சு கொண்டு நின்ட்டேன் அண்ணா கொஞ்சம் பின்னாடி அடிச்சு விடுங்க நான் இருக்கேன் ஜெயின் கீப்பர்கிட்ட போட்டு வரேன் அண்ணா ரைட் அண்ணா ரைட் அண்ணா ஹோல்ட் ஆன்
நானும் இந்த பஸ்ஸில் 10 வருஷமாக கான்டாக்ட் ஆகிருக்கிறேன். இந்த சீட்டு கட்டுப்படுற காலத்தில், இந்த கதிரைக்கு சென்றிருக்கிற இந்த காலத்தில் இந்த பிள்ளைகிட்ட கேட்டு பார்ப்போம். ஏன் சீட்டு சொல்லுங்க, ஒரு வேளை சொல்லுங்க. பெரியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்தவில் நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு தயாராக இருப்பதன் மூலமும் மன்னிப்பதன் மூலமும் தேவையான பொழுது சிறு உதவிகளை செய்வது மூலமும் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் தன்னிடம் கொடுத்தேன் என்று நான் கேட்டேன். அதனால் தன்னிடம் கொடுத்தேன். நன்றி. நன்றி. நாம் அனைவரிடத்திலேயும் அன்பு செலுத்தி கருணை காட்ட வேண்டும். அது நமக்கு திருப்பி பன்மடங்காக கிடைக்கும். மகிழ்ச்சியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான். உதவி என்பது எல்லைகளை தாண்டியது. உதவி செய்பவர்களை உதவிய பெறுகின்றனர். அதனால் தான் நான் இதை கொடுத்தேன். நன்றி. நன்றி. வருமானம் இல்ல வயதான பாட்டு நரங்கி படப்படத்து பஸ்ஸில் தண்ணியை போக கொண்டு கசிதல் வெளியேல் உணவே காலத்தில் பெற்றராய காட்டிட வேணும். இதனால் தான் இச்சுவரில் சுரு உதவி. நன்றி. 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 மணி அண்ணா, உங்களோட டிரைவர் அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கேட்போம். நான் 20 வருஷம் பஸ் வர வர தமிழுக்கு வழி கொள்ளி வருது. வச்சு சாப்பிட்டு வெளியேற்றப்படுதும் சாப்பிட்டு குப்பை பாடு பஸ்ஸையும் நடிக்கிறாக்களும் பஸ் பாடகோ கோ கோ எப்போ புதுசா கட்டி ஃபோன் கிடைக்கிறதோ என்னதான் சொல்லு. தட்டு அடிச்சுனாக்கிட்ட தான் அதுக்கு சொல்லதான் அதுக்கெல்லாம் கேட்கும். நன்றி. நன்றி. இந்த பள்ளிக்கூடம் போகிற சின்ன ஜெல்ஸுங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து ஏன்னா வள்ளுவ கூறுகிறார். என்ன புரியலையா உங்களுக்கு? உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்தல்ல. உதவி பெற்றவர் பண்பை பொறுத்து அதன் மதிப்பு அளவிடப்படுகிறது. இங்கு உதவி பெற்றவர் நன்றி கூறுவதன் மூலம் அதன் மதிப்பு வெளிப்படுகிறது. இதேபோல் நாமும் அனைவருக்கும் உதவி செய்வோம், நன்றியுடன் இருப்போம். இந்த சின்ன சிறகள் நான் நினைவில் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த பஸ் வண்டியை பாதுகாப்பாக ஓட்டி சென்ற டிரைவர் மணியனுக்கும் நன்றி. கண்டக்டர் குருசாமிக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். இந்த நாடே இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி. ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி,
சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி